என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு மரபணு ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். மரபணு ஜோதிடத்தினுடைய மகத்துவம் பற்றிய ஒரு சிந்தனை நம்மகிட்ட எப்பயுமே ஜோதிடத்தை இருக்கணும். இந்த மரபணு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளணும்னா பாரம்பரியத்தை தெளிவாக தெரியணும். பாரம்பரியத்தின் 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்களை தெளிவாக தெரியணும். அதை தெரிஞ்சுட்டா போதும். அப்ப இதை எப்படி பலன் எடுக்கிறோம், இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம அதை பார்க்க போறோம். அதை இந்த மரபணு ஜோதிடம் இன்னைக்கு நம்ம அதாவது இன்னைக்கு அதாவது 9 டிசம்பர் 2025 அன்னைக்கு இரவு 7 மணி 20 நிமிடத்தில் இந்த வகுப்பு தொடங்குகிறது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த வகுப்பில் சேரணும்னு விரும்புகிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணை அழைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 97 86 420 325. நம்ம இதில் என்ன படிக்க போகிறோம், நம்முடைய சிலபஸ் என்ன, ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறோம்னா அதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்லணும். மரபணு ஜோதிடம்னா என்ன, மரபணு ஜோதிடம் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது, இதனுடைய வளர்ச்சியின் போக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கர்ம ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 2வது, ராசியில இந்த மரபணு ஜோதிடம் எங்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மூலத்திரிகோணம். அப்ப மூலத்திரிகோண ராசியின் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மரபணு சக்தி தொடர்பு. இந்த மரபுன்னு சொல்றமே அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய வழித்தோன்றல், நம் முன்னோர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பண்புகளை நம்மிடத்தில் அதிகமாக வெளிப்படுத்துது. அப்ப நம்முடைய ரத்தத்துல, நம்முடைய உயிர்ல, நம்முடைய உடம்புல அந்த மரபணு தொடர்பு இருக்கிறது என்பதனை நம்ம இதை அழகா படம் முடிச்சு காட்ட போறோம். சரி, அந்த மூலத்திரிகோண ராசியை நம்ம எப்படி எடுத்து அதை பலனை பகுத்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போறோம். 3வது, சரஸ்திர உபயம் என்ற 3 இயக்கங்கள். ஏதாக இருந்தாலும் படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில் இருக்கும். 4 பூதங்கள், பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் தன்மையை பற்றியும் நம்ம தெளிவா ஜாதகத்துல எடுத்து சொல்ல போறோம். அடுத்து 12 ராசிகளுக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு, 12 பாவங்களுக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக விளக்க போகிறோம். 9 கிரகங்களுக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு, அந்த கர்ம பதிவு 8 கிரகங்களுக்கு உண்டு, 9 கிரகங்கள் எவ்வாறு அதை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்ல போறோம். அடுத்து 6வதாக ஜாதகத்துல எப்படி மரபணு தொடர்பை நம்ம பார்க்கிறது அப்படிங்கிற ஜாதக ஆய்வுகளை பத்தி பார்க்க போறோம். அடுத்து கிரக சேர்க்கை, கிரக பார்வையோடு எப்படி நம்ம பகுத்து எடுத்து சொல்ல போறோம்ங்கிறத பார்க்க போறோம். இறுதியாக பரிகாரங்கள், அதாவது இதனுடைய பரிகாரம் என்ன. இப்ப சூரியனுடைய வம்சாவளியில ஒருத்தர் பறந்துட்டாங்கன்னா அந்த சூரிய சக்தியானது நம்ம உடம்புல 100% 200% இருக்கு. பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதுக்கு என்ன பரிகாரம், அந்த சூரியனுடைய தாக்கத்தை நாம் எப்படி அதை சரி செய்வது, அதன் வாழ்வியல் பரிகாரம் என்ன, ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், அதாவது தெய்வீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி, அந்த பரிகாரத்தை பற்றியும் நாம தெளிவாக அது சொல்ல போறோம். அதனால இதுல நம்ம படிக்கக்கூடிய விஷயம் இதுதான். இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
சந்திரன் அப்படின்னா சந்திரனுடைய மரபணு இருந்தால் அதனுடைய சமுதாயத்தின் போக்குப்படியே போறவர்கள் தான் சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே சமுதாயம், சட்டதிட்டங்களுக்கு அது உட்பட்டு அப்படியே போகும். பிறர் சொல்படி இந்த நாடு, இந்த ஊரு, இந்த வீடு என்ன செய்யுது, நமக்கு தெருவு என்ன கத்துக் கொடுக்குது, மக்கள் என்ன கத்துக் கொடுக்குறாங்க, இந்த சமுதாயம் என்ன கத்துக் கொடுக்குறாங்கிறத பத்தி நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். அதனால அன்பர்களே, இன்று இரவா மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கிளாஸ் இன்னைக்கு டிசம்பர் 9ஆம் தேதி இரவு 7:20 வகுப்பு தொடங்குறோம். எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். அதனால அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறோம், இந்த விளக்கமான வகுப்பாக இது இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.